எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு ரேஷன் பச்சரிசியில் முறுக்கு மாவு தான் அரைக்க போகிறோம். இதே அளவுகளோட இதே பக்குவத்தோடு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் புழு வண்டு பூச்சி எதுவும் பிடிக்காம நல்லா அப்படியே இருக்குங்க. முறுக்கும் நல்லா மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறணும் மாவு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சலித்து சம்படத்தில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம முறுக்கு சுட்டுக்கரலாம். காப்பிடி உலக்கில் 4 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறலாங்க. கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கழுவிக்கிறலாம். கல்லுப்பு போட்டு கழுவும்போது அந்த ரேஷன் அரிசியில் வாடை இருக்கும். அந்த வாடை வளவளப்பு தன்மையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் மாவு. நல்லா 8 தடவை 10 தடவை நல்லா கழுவணுங்க. இந்த மாதிரி கழுவுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் அரிசி எப்படி இருக்குன்னு. கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நல்லா சுத்தமாக கழுவி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் வேஷ்டி எடுத்து அதில் கொட்டிடலாம் அரிசியை. தண்ணி எல்லாமேவும் வடிச்சிட்டு இந்த மாதிரி நூல் துணியில் சுற்றி வச்சுக்கிட்டோம்னா அந்த துணி எல்லாமே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தண்ணி எல்லாமே இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறமா நம்ம காயப்படும்போது சீக்கிரமாக காஞ்சிருங்க. வெயில் காயப்பட முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேன் காற்றுலேயேவும் சீக்கிரமாக காஞ்சிரும். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டோம்னா அந்த துணி எல்லாமே இழுத்துக்கிறோம் அந்த ஈரத்தை. பாருங்கள் நல்லா அப்படியேவும் ஈரத்தை எல்லாமே இழுத்துருச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஈரத்தை பார்த்திங்கன்னா நம்ம துணியில் போட்டு அப்படியே அந்த அரிசியை தேய்ச்சோம்னா அப்படியே அந்த இருக்கிற ஈரமும் இழுத்துருங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது அந்த ஈரத்தை கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது எல்லாமே அந்த துணி இழுத்துரும். அப்படியே ஃபேன் காற்றுல போட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிருங்க. வெயிலில் காய போனோம்னா ஒரே நாளில் ஒரு 2-3 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும். இப்போ தட்டில் போட்டு வெயிலில் வச்சு விட்டேங்க. ஒரே நாளில் எனக்கு காஞ்சிருச்சு. 2 தட்டில் போட்டு வச்சு விட்டாச்சு. நல்லா காஞ்சால் தான் நல்லா மாவு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 4 உலக்கு போட்டிருக்கேங்க பச்சரிசி. ஒரு உலக்கு 4ல் 1 பங்கு உளுந்து சேர்க்கணும். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் அரிசி. 4ல் 1 பங்கு உளுந்து நல்லா வறுத்துக்கரலாம். பெரிய படியில் 1 படி கணக்கு வருங்க பச்சரிசி. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் அந்த வாசம் வர வரைக்கும் மட்டும் நம்ம வறுக்கணும் உளுந்து. அப்போ தான் முறுக்கு கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த வாசம் நல்லா வருது. இப்போ தனியாக தட்டில் போட்டு பாசிப்பருப்பு அரை உலக்குங்க. அதே காப்பிடி உலக்கில் அரை உலக்கு. உளுந்து 1 உலக்குன்னா பாசிப்பருப்பு அரை உலக்கு 1 பிடிக்கு. இதே அளவுகளோடு சுட்டிங்கன்னா மொறுமொறுப்பாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இதுவுமே நல்லா கலர் மாறி வராமல் நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பச்சரிசி கூட போட்டு நல்லா கலந்துக்கிறலாம். நம்ம கழுவி காய வச்சோம் இல்லையா அந்த பச்சரிசியும் போட்டு நல்லா கலந்து மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கலந்து கொடுத்து நம்ம வாளி இல்லையோ இல்லை சம்படத்துலேயோ போட்டு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கடலை மாவுமே அரைச்சிருக்கேங்க. 1.5 கிலோ கடலைப்பருப்பு அதையுமே அரைச்சிருக்கு. இப்போ 2யுமே தட்டில் நல்லா ஆற வச்சு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷமானாலும் புழு பூச்சி வண்டு எதுவும் விழுகாமல் நல்லா இருக்கும் மாவு. நம்ம தேவைப்படும் போது முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு சுடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க. முறுக்கு சுடும்போது அந்த எள்ளு ஓமம் எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து சுட்டுக்கிறலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக கலந்து வச்சுட்டோம்னா அந்த எள்ளில் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து கலந்து சுட்டுக்கிறலாம். ஓமம் எல்லாமே கலந்து வச்சுக்கிட்டோம்னா அந்த வாடை எல்லாமே போயிடும். நம்ம உடனே ஒரு வாரத்துக்குள்ளே செஞ்சிடலாம்னா ஃபுல்லாக கலந்து வைக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னா அப்பப்போ கலந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக 2 மாவையுமே நல்லா சலிச்சாச்சுங்க. சலித்து சம்பளத்தில் போட்டு அடைச்சி வச்சாச்சுன்னா காற்று போகாமல் அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.